Hi friends, welcome back to Mama Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. சோ அதுல மெயின் வேலை என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா பாப்பாவை நம்ம ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா திடீர்னு பாப்பாவோட கிளாஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிருச்சு இல்ல அவளுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் இந்த 6 months இன்டர்ன்ஷிப் ஓவர். லாஸ்ட் April 30th முடிஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணி லீவ் கொடுத்துட்டாங்க. செகண்ட் அன்னைக்கு போனா பாப்பா போன உடனே அவங்க எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அட்டெண்டன்ஸ்லாம் கேதர் பண்ணி எல்லாருக்கும் வச்சிருக்காங்களாம். யார் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் போடலாம் அப்படின்ட்டு. மேக்சிமம் பாப்பா வந்து என்ன சொல்லுது, எனக்கு எக்ஸ்டென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிடுச்சு. பட் அவங்க எக்ஸ்டென்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு எவ்வளவு நாள் என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து ஒரு 3 days கழிச்சு சொல்றேன் அப்படின்னுட்டாங்களாம். சோ உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணும் பட்சி டப்ப 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 டப்பன்னு சிறகு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஊருக்கு போறேன் டாடி அப்படின்ச்சு. சரி போயிட்டு வாடா செல்லம் அப்படின்னு சொல்லேன். போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு பாப்பாக்கு பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸா நம்ம என்னென்னலாம் பண்ணோன்றது இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். பாப்பாக்கு பாய் சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்ன்றத வீடியோ வந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏன் பாப்பா ஃபோக்கஸ் பண்றோம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியுமா? வந்து 3 நாள் தான் ஆகுது. 3 நாளா? ஆமா. எப்போ வந்த நீங்க? போன வாரம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். அவள் தான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து 2 நாள் தானே ஆகுது. 3 நாள் ஆகுது. உடனே அவங்கள காலேஜில் விட்டாங்களாமா லீவு. லீவு விடுறாங்க லீவு. இப்போ 1 மாசம் எத்தனை மாசமா இல்ல 3 நாள் 4 நாளான்னு தெரியல. மாசமா நீ தானே சொன்ன திடீர்னு மே மாசம் ஃபுல்லா லீவ் விட்டு ஜூன் மாசம் வர சொல்லுவாங்கன்ட்டு. தெரியாது நமக்கு, அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. பார்க்கலாம். இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து மணி ஆகுது, 3 மணி ஆகுது. 4:50 ஃப்ளைட்டு. 4:50 ஃப்ளைட்டு. 4:50 ஃப்ளைட். ஆனா பாரு ப்ளவுஸ் என்ன தேடின்னு இருக்கேன். ஐயோ பாப்பா நீ என்ன தெரியுமா பண்ணணும், ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் பேக் ஃபுல்லா ரொப்பி எடுத்துன்னு போய் அங்க வச்சுட்டு வந்துடணும். திருப்பியா எடுத்துன்னு வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எடுத்துன்னு போகுது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திருப்பி எடுத்துன்னு வருது. எடுத்துன்னு வந்து இங்கே இது பண்ணுது. தம் பண்ணி பிரோஜனமே இல்லை. நேற்று தான் சொன்னேன், உன் பீரோ ஃபுல்லா எதெல்லாம் வேணாமா எல்லாத்தையும் தூக்கி போடுன்னேன். அவள் தான் இப்போ அதையும் பண்ண முடியாம கிளம்புது. இதுக்கெல்லாம் பிளவுஸ் இருக்கா? என்ன பண்றது? ஓ இப்போ இந்த புது பெட்டியில இருந்து ஓபன் பண்ணி எடுத்துனுங்கிறியா? அது கூட என் கண்ணுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பேபி மாக்கு கண்ணு வலி வந்துச்சு. ஒழுங்கானதா எடுத்து வை பாப்பா. இல்லைன்னா அங்க எதுவுமே ட்ரெஸ்ஸே நீ வச்சிடலையா? அப்புறம் என்ன அதனாச்சு செய். சும்மா இந்த பிக்காலி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு போவாத. எடுத்துன்னு போய் தயவு செய்து ரிட்டர்ன் வரும்போது நாங்க வெளில நிக்க வச்சு தரத்து பார்ப்பேன். இருந்ததுன்னா தூக்கி அப்படியே கடாச்சிடுவேன். எடுத்துன்னு போறது திருப்பி எடுத்துன்னு ஓடியாருது. இதெல்லாம் அயன் பண்ணிக்கவா? அயன் பாக்ஸ் இருக்கும்ல? ஆமா, இல்ல கடையில கொடுத்து அயன் பண்ணிடு. பேபிமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணு செவந்து போய் கண்ணை முடின்னு பத்துன்னு மருந்து விட்டுக்குன்னு அவனும் 3:15 கரெக்ட் ஷார்ப்பா அடிச்சு வெளில ஓடிரணும். ஆமா ஆமா 3:15க்குலாம் கூட ஆட்டோக்கார அங்கிள்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் 20 இருக்கடா அங்கிள், அவங்களுக்கு 50 ரூபாய் கூட கொடுக்குறேன் சார். ஃபாஸ்டா போ ப்ளீஸ் சார். பாவம் ஒரு அடிச்சு புச்சிட்டு ஓடிட்டு வந்தாரு. அப்புறமா 50 ரூபாய் அப்படியே குஷியா இருப்பாரு. 20 ரூபாய் கொடுத்துட்டா வந்தாரு. அப்போ கூட பாரு நீ 20 ரூபாய் குத்துக்கிற. 20 ரூபாய் இல்ல 70 ரூபாய். 70 ரூபாவா? ஓகே ஓகே. நானும் ஷேரனும் ஒரு ஃபன் பண்ணுவோம். நானும் ஷேரனும் படத்துக்கு போயிருந்தோம்ல. ஆட்டோக்கார செம்ம மழை. நான் வரப்போ ஆட்டோக்கார அங்கிள் வந்து எங்களை வந்து எக்ஸ்ட்ரா 20 rupees கேட்டாரு. நாங்க என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் கொடுத்தோம். நம்ம எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் கொடுத்தோம், 2 ரூபாய் கொடுத்தோம்னா 2 ரூபாய் கொடுத்தோம். அதனால திருப்பியே கேட்கலையா? அவர்தான் போயிட்டாரு. நாங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சோம். எங்களுக்கு மனசே கேட்கல. சரி திருப்பி 20 ரூபாய் அப்படியே அமுச்சு விட்டுலாம்னு நினைச்சோம். அப்புறமா சரி வானாம் நம்பர் தெரியாது. மேக்கப் செட்டுன்னு தனியாலாம் எடுக்க முடியாது பாப்பா. இந்த கட்டப்பை இதானே தூக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் பாக்ஸ், மேக்கப் பை, எவ்ரி திங். இந்த கட்டப்பை எடுத்துன்னு போனீங்கன்னா ஏர்போர்ட்ல தூக்கி கடாச்சிடுவான் பாப்பா. ஏய் சி எடுத்துன்னு ஓடு அப்படின்னு. இப்போ மேக்கப்லாம் நீ போட்டு போனீங்கன்னா அம்பேல் ஜூட் ஃப்ளைட்
புஷ்ன்னு போயிடும். வாட் ஹேப்பன் பேபிமா? உன் கண்ணு பாருங்க, கண்ணி போன மாம்பழம் மாதிரி ஆயி போச்சு கண்ணு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு ஃபுல்லா சைடு ஃபுல்லா வலிக்குது, செமையா வலிக்குது, ஃபேஸ் எல்லாம் வலிக்குது, இந்த சைடு ஃபுல்லா எங்க தலையில இருந்து இங்க இருந்து. எனக்கு அப்படிலாம் வலிக்கலையேப்பா. வலி வலிக்குது. எனக்கெல்லாம் அப்படிலாம் வலிக்கவே இல்லை. கண்ணு ரெட்டிஷா இருந்தது, அது ஒரே இரிட்டேஷனா இருந்தது, அவள்தான். இடம்லாம் தொடவே முடியல, அப்படி வலிக்குது தான் வீங்கினது இதெல்லாம். அதான் எந்தெல்லாம் எப்படி இருந்தது, அப்படியே வெறும் 2 கண்ணுல பார்க்காம 2 கண்ணையும் சேர்த்து அரை பார்வை தான் இருந்தது. சரி தூங்கு தூங்கு. என்ன பாப்பா காக்கா மாதிரி இருந்த என்ன கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா. இப்போ வந்து மெயின் டாஸ்கே என்னன்னா 4:50 ஃபிளைட்டு, 1 hour பிஃபோர் நம்ம செக்இன் ஆகணும். லக்கேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3:50 நீ இதுவா ஆயிருக்கணும், உள்ள போயிடணும், டிக்கெட் கவுண்டர் கிட்ட போயிடணும். நீ அதை விட்டுட்டு பொறுமையா போனா லக்கேஜ் இது ஹேண்ட் லக்கேஜா எடுத்துக்கோனா 20-25-30-40 ஹேண்ட் லக்கேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. 35 minutes இருக்கு, போயிட மாட்டேன். நான் போவேன், டிராபிக் இல்லாம இருக்கணும். அங்க பாரு என்ன பாக்கணும் ஒண்ணு டாடி, அதாவது தூரத்துல ஆளுங்க வருது, ஆள் இல்லடா லாரிடா அது அப்படின்ற கணக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, பிளைனா இருக்கு. இங்க பிளைனா இருக்குது லூசே, அங்க பாருன்னு வடிவேல் காமெடி மார்க்கெட் சைடுல பாருங்க. வெள்ளை கொடி புடிச்சிட்டு வராங்க, வெள்ளை கொடி புடிச்சு மஞ்சள் கலர் லாரி தானே தெரியுதுன்ற மாதிரி. இங்க நீ பாக்காத, அந்த சைடுல பாருன்னு, அங்க நிறைய இருக்கும். இப்ப இந்த சைடு தானப்பா வந்தேன் நானு. ஒண்ணும் இல்லையா, இப்ப மத்தியானம்ன்றதுனால பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, தப்பிச்சிக்கினேன். எந்த சைடு வந்தேன் ஞாபகம் இல்ல. மேல ஏறிடலாம், அதான் பெஸ்ட். கீழே ஒரு டிராபிக் போட்டு நிப்பானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஏர்போர்ட்ல போய் மீட் பண்ணுவோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாப்பாக்கு. பாப்பா உள்ள போயிடுச்சு. பைடா செல்லம், பார்த்து பத்திரமா போ, உள்ள போயிட்டு கூப்பிடு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரம் போ. நீ என் டைம் எல்லாம் எப்படி வேஸ்ட் பண்றது தெரியுமா? ஆனா அவசியமா வந்து அழகுக்கு அழகு சேர்க்கும் போது இதெல்லாம் வர்றதுதான். யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க உனக்கு, இந்த அழகுக்கு அழகு சேர்க்கிறேன், அழகுக்கு அழகு சேர்க்கிறேன்ட்டு. உன் கண்ணை காட்டு, டோரி கண்ண ஆயிடுச்சு பாரு. நீ எப்போ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியோ அப்பவே உனக்கு வந்துச்சுப்பா. கண் திருஷ்டி கண்ணில் வந்து உட்காந்துக்குச்சு. திருஷ்டி போயிடுச்சு. அப்படி பார்த்தா 25 நாளா எனக்கு இருக்குது. இப்போ உன் பல்லு இல்ல ஒரு 1 மாசத்துல உன் பல்லு அப்படியே சேர்ந்து அப்படியே புன்னகை அரசி ஸ்னேகா மாதிரி இருக்கு போற. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து பாப்பா ஊர்ல போய் ரீச் ஆயிட்டு டின்னரே முடிச்சிட்டா. டின்னர் முடிச்சுட்டு கூப்பிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்தவங்களை தான் இப்ப பார்க்க போறீங்க. யார் யாரை பார்க்க போறீங்க அப்படின்னா கெனடி, ஷாம். நேத்து பார்த்துருப்பீங்க, அது சற்று இடைவேளை தான். அது ஹாய் சொல்லு ஷாம். கெனடியும் ஹேனாவும் அங்க இருக்கிறாங்க. ஆமா, ஜாஸ்தி மீட் பண்ணவே முடியறது இல்லை. ஸோ நேத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்போம். இல்லை 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள், டைம் ஆயிடுச்சு மூவிக்குன்ட்டு. ஸோ இவங்களாம் வந்துன்னுங்கிறாங்க. ஸோ அப்படியே நைட் அவுட் வெளில வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நைட் அவுட் கேட்டது வந்து இந்த அம்மா தான். ஹாய்டா செல்லம், ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறா. உனக்கு ஒரு லாலிபாப்டா. ஹாய். என்னடா நீ ஸ்கூலுக்கு போற? நீனு ஸ்கூலுக்கு போறல்ல, அப்ப ஹாய் சொல்லணும்ல. சரி ஓகே, அதனால அப்படியே நேரா வந்து பாண்டால வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியா கதை பேசிட்டு அப்புறமா கிளம்பிடலாம். என்னப்பா சாப்பிட்டுனுற? பல்லு கதை வீட்டுல வந்து பாருங்க. பாபிக்கு இன்னும் வரலையா? வெறும் மட்டன் பிரியாணி 65 மட்டும் தான் வந்திருக்கா. எதுக்கு இத்தனை தட்டு உங்க கையில கொடுத்துட்டு போயிருக்கிறான்? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா சாப்பிட்டாச்சு? பிரியாணி 65 எல்லாம் சாப்பிட்டாச்சு. இவளையும் எலினாவையும் நான் கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு மாச காலமா யோசிச்சுன்னு இருக்கேன். ஆனா செட் ஆகவே மாட்டேங்குது. இல்லடா, இப்பதான் கட்சியில குல்ஃபி சாப்பிட்ற லெவலுக்கு செட் ஆயிருக்காங்க இந்த அம்மா. என்ன சாப்பிட்றீங்க?
ஐஸ் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. என்னவா பல் வழியில தவிச்சுக்கிறேன். சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரெட்டிஷா இருக்குப்பா கண்ணு. வலிக்கல, உறுத்தல, வலிக்கல. எனக்கு கண்ணு வலி இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. மருந்து போட்டதுனால எனக்கு தெரியல. சரியா போயிடும், நாளைக்கெல்லாம் சரியா போயிடும். இரிட்டேஷனா இருந்தா நமக்கு ஒரு மாதிரி அனத்தினே இருக்கும். இல்ல ஆனா செல்லம் இல்ல, என் செல்லம் இல்ல. என் செல்லமா இருக்கிறவங்களுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்து வாங்கி தருவேன். என் செல்லம் இல்ல ஹேனா, அதனால நான் வாங்கி தர மாட்டேன் இனிமேல். நான் இல்ல, நீ தானே இப்ப சொன்ன டாடி செல்லம் மம்மி சொல்லன்னு. யூடியூப்ல யூடியூப்ல கேளுங்களா யார் செல்லன்னு. ஹேனா யாரோட செல்லன்னு யூடியூப்ல கேட்கணுமா? நீ தான் இப்ப சொன்னியே நான் டாடி செல்லம் மம்மி செல்லம், நீ தானே சொன்ன. எனக்கு இல்ல, நீ இப்பதான் சொன்ன. நீ யாருக்கிட்ட சொன்னாலும் சரி, நீ என் செல்லம் இல்ல, அவ்வளவுதான். பாத்துக்கலாம் சொல்லு. இனிமேல் மகி தாத்தா கார்ல ஹேனா ஏற மாட்டான். நான் கூட்டின்னு வர மாட்டேன் இனிமேல். நான் கூட்டின்னு வர மாட்டேன், முடியாது. அம்மாவை கூட்டின்னு வருவேன், கெனடி கூட்டின்னு வருவேன், அப்பத்தாவை கூட்டின்னு வருவேன், அத்தையை கூட்டின்னு வருவேன், எலினாவை கூட்டின்னு வருவேன், மாமாவை கூட்டின்னு வருவேன். ஹேனா மட்டும் வரமாட்டா. ஹேனா என் செல்லம் இல்லைன்னு சொல்லிட்டா. உங்களுக்கு டூ இனிமேல் டூ. இறங்குவா. இறங்காத ஷாமு, நீ இறங்காத. நீ இறங்காத. சரி, அப்பாவும் மகளும் நடந்து வரட்டும். இல்ல அப்பாவும் மகளும் நடந்து வரட்டும். வாப்பா எடுப்பா. அப்பா மகளும் நடந்து வரட்டும். நீ போய் ஓட்டுறா. நான் ஓட்டுறேன் கார். அப்பா மகளையும் நானா கூட்டா சரியா போகுது. வா ஷாம், நம்ம போலாம்ல ஷாம். ஷாம் வராளாம், நீ வேணாம். வா ஷாம் போலாம்ல. வரமாட்டா, இறங்க மாட்டா. அங்க பாரு, இறங்க மாட்டாளா உங்க அம்மா. ஏய் வரமாட்டா. லக்கியா அமேசான்ல ரிட்டர்ன் போட்டாங்களா? உன்ன ரிட்டர்ன் போட்டலாமா அமேசான்ல? எங்களுக்கு வேணாம், நாங்க வேற ஹேனா வாங்கிக்கிறோம். ஏய் காது கேக்குதா உனக்கு? நாங்க வேற புது ஹேனா வாங்கிக்கலாம். கெனடி அமேசான்ல ரிட்டர்ன் போட்டுரு. லக்கி ரிட்டர்ன் போடுறாங்களா? உன்னையும் ரிட்டர்ன் போடலாமா? அமேசான்ல தான் வாங்கணும் நாங்க. உன்ன கார்ல வந்து பின்னாடி வச்சிருவாளா? கார்ல அப்பலாம் பண்ண கூடாது சொல்லலாம். இல்ல உன்ன அமேசான்ல நாங்க ரிட்டர்ன் போட போற மாதிரி நாளைக்கு டப்பால போட்டு ரிட்டர்ன் போட்டுறேன். இன்னும் விளையாடுறாங்க பாட்டி. சரியா? நம்ம பாட்டி அப்புறம் எடுத்து வச்சோம். தாத்தா நீ நான் சொல்லி பாப்பா வேண்டி வெறுப்பேத்துறேன். அப்புறம் பண்ணலாம். எல்லா சேட்டையும் பாக்குறாங்க. நீ எதுக்கு நான் கையை பிடிக்கிற? உன் பிள்ளைய காப்பாத்துறியா நீ? நம்ம பாத்துக்கலாம். நாளையில என்ன சொல்லலாம்? ஒரு காமெடி பீஸ் சொல்ல பாத்துக்கலாம். ஏய் வாடா, இருடா. உன்ன அப்பாவும் முள்ள இன்னைக்கு நடக்க விடுறாரு. அமேசான்ல உன்ன ரிட்டர்ன் போடல, என் பேரை மாத்திக்கிறேன். ஓட்டணும். இவங்க தள்ளோட போறேன். அமேசான்ல ரிட்டர்ன் போடு. பாட்டி தள்ள சொல்லிடலாம். நீ நானும் கார் ஓட்டிட்டு போறேன். பாட்டி இறங்கி தள்ளுன்னு சொல்லு. அவ்வளவு கேன நானு இறங்கி தள்ளுறதுக்கு. உங்க அம்மாவை தள்ள சொல்லு, உங்க அப்பாவை தள்ள சொல்லு. பாட்டி தான் தள்ளணும். வேணா, நீ வந்து என் செல்ல இல்லன்னு சொல்லிட்ட. மௌலியா பாட்டு பேசிக்கலாம். சரியா? நீ என் செல்ல இல்லன்னு சொல்லிட்ட. இனிமேல் உங்க கூட டூ. இங்க பாரு டூ. நீ டூ சொல்லு. நீ சொல்லு, நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு.
சரியா? உன்னை அமேசான்ல ரிட்டர்ன் போடுறதுதான். தாத்தா விட மாட்டாங்க, டாடி விட மாட்டாங்க. உன் டாடி என்ன சொல்றது? நான் ரிட்டர்ன் போடும்போது உன் டாடி என்ன சொல்லுவான்? டாடி சொல்லலம்மா. டாடி பாத்தியா, இப்ப சொல்ல மாட்டேன்ற பாத்தியா? திரும்ப அதானே சொல்ற நீனு. சொல்லிடு. ஆனா பாட்டி செல்ல தாத்தா செல்லம். அண்ணா பாட்டி செல்லம் தாத்தா செல்லம். தாத்தா செல்ல பாட்டி செல்ல சொல்லிட்டாங்க. அது அவளா சொல்ல மாட்டேன்றா. குழந்தைக்காது பாட்டி செல்ல மகி தாத்தா செல்ல. அப்ப நான் யாரு? ஓகே பாய்டா செல்லம், பாய்டா செல்லம். அமேசான்ல ரிட்டர்ன் போட்டுடலாமா? வாணா ரைட். ஓகேடா செல்லம், நாளைக்கு பார்ப்போம். பாய் 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 பாய். ஒற்றைக்கன் சிவராசி. சரியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நேத்தெல்லாம் உறுத்தலெல்லாம் இருந்தது, இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். அதனால இப்ப கொஞ்சம் சரியா போச்சு, அந்த உறுத்தல்லாம் இல்ல. பட் ஆனா இப்ப வந்தா நிறைய நாள் இருக்கா, மெட்ராஸையும் ஸ்ப்ரெட் ஆகுது, வேற ஒரு பாக்டீரியாவும் வருது அப்படின்னு சொல்றாங்க. வைரல் பாக்டீரியா இவருக்கு. எனக்கு வந்து மெட்ராஸை. ஏன்னா நான் கண்டினியூஸா 3 நாள் வந்து இளநீ குடிச்சேன். அது சூட்டை கிளப்பி விட்டுருச்சு போல, 2 நாள் குடிக்காம விட்டு. அதுவும் இல்லாம இன்னொரு திருட்டு வேலை வேற பாத்துட்டேன். தேங்காவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தா அந்த தேங்காய் தண்ணி வந்து என்ன பண்ணேன், சில்லுன்னு குடிச்சிட்டேன். அதனால அது ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், அலைஞர் போட்ட எங்க அது அலைஞர் வாங்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் அலைனர் போட்டோம். பல்லு எல்லாம் சக்கு சக்கு சக்குன்னு சேர்ந்து முத்து பல் அழகி ஆயிடுச்சு. கேப் எல்லாம் வந்து கம்மியான மாதிரி தெரியுதா? 1 மணி நேரத்துலயே கம்மி ஆயிடுச்சுன்னா பாருங்க. கை வரல உள்ள போவாரு. அது எப்படி உள்ள போவோம் கிறுக்கு. காமெடி பண்றப்பா நீனோ, அதனாலதான் சேர்ந்துச்சு நின்றுயா குடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அலைஞர் 1 தான் கொடுத்துருக்காங்க. 3 வீக்ஸ் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வீக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி மற்றதெல்லாம் வரும் அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் வலிக்குது, ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னா டோலோ 650 போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் பேசுறது வந்து என்ன சொல்றது, திக்கி திக்கி அப்படி குயில் குரல் வரும் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காத்து இதுல பூருது இல்ல, ஒரு மாதிரி வாய் மூட முடியல. ஏன்னா இந்த ரெண்டும் வந்து மேலே கீழே இடிக்குது. அதனால இப்படி நார்மலா வைக்க முடியாது. அப்போ நீ வந்து அப்புறம் நீனா என்ன மாதிரி கரெக்டா காட்டிடுவ. இப்படிதான் வைக்க முடியுது. அது போக போக சரியா போயிடும். வெற்றிகரமா நிறைய பேர் வந்து என்ன கிண்டல் பண்ணதுக்கு ஒரு வழியா விமோச்சனம் கிடைச்சிருச்சு. நீங்க கிண்டல் பண்ணலன்னு எனக்கு இந்த போடணுங்கிற எண்ணமே வந்திருக்காது. எல்லாம் பல்ல காட்டாதம்மா, பயமா இருக்கு ஆத்தா, பல்ல மட்டும் முன்னாடி காட்டாத ஆத்தா அப்படின்னு அந்த என்ன சின்ன கவுண்டர் படத்துல அந்த மனோரமா சொல்லுவாரு கவுண்டமணி. அவரு ஒரே பெரியா நின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என் பல்லு நேராகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீங்க முத்து பல் அழகிய மிக விரைவில் பார்ப்பீர்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்ன சொல்றது, கெட் டுகெதர் அவுட்டிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு மருந்தெல்லாம் சாப்பிடணும். இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு மருந்து கண்ணுல ஊத்திட்டு போய் படுக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்தா போதும். ஏன்னா மௌலிக்கு லீவு, மோனா இல்ல. நாங்களும் கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், ஒரு 8 மணிக்கு எந்திரிப்போமா, 8-8:30 எந்திரிப்போம், அந்த மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.